தென்காசியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் நிகழ்ச்சிக்கு கட்டாய நன்கொடை வசூல் செய்யப்பட்டு தொடர்பான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட செய்தியை அடுத்து தற்பொழுது அந்த நிகழ்ச்சியானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்த விவரங்களை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மாரிமுத்து. தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கும் நடவடிக்கை தொடர்பான விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். நிச்சயமாக தென்காசி மாவட்டத்தில் நாளைய தினம் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அரசு விழாவில் கலந்து கொண்டு புதிய கட்டிடங்களை திறக்க வருவதாக அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்காக அதாவது மருத்துவர்களிடம் கட்டாய வசூல், அதாவது ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு 10,000 ரூபாய் கேட்டதாகவும், மேலும் ஏற்கனவே நேற்று நாளைய தினம் தென்காசி மாவட்டத்திற்கு பங்குனி உத்தரவு என்பதால் உள்ளூர் விடுமுறை விடுபட்டிருந்தது. இந்த காரணத்தினால் இருப்பினும் அனைத்து மருத்துவர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. என இந்த 2 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் இது குறித்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தியானது வெளியானது. இதனை அடுத்து அந்த ஆடியோ குறித்து உண்மைத்தன்மை அறிய சுகாதாரத்துறை செயலாளர் தற்போது உத்தரவிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து பங்குனி உத்தரத்தை மேற்கோள் காட்டி, அதாவது நாளைய தினம் பங்குனி உத்தரம், மேலும் உள்ளூர் விடுமுறை என்பதால் இந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்படுவதாக தற்போது தகவலானது வெளியாகியுள்ளது. இந்த 2 மருத்துவர்கள் தரப்பிலிருந்து கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளை அடுத்து மேலும் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி இது குறித்து விரிவான செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தது. அதன் எதிரொலியாக தற்பொழுது நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. விவரங்களுக்கு நன்றி மாரிமுத்து.